கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவால் அவருடைய நாமத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்க. இயேசுவால எல்லாம் ஆகும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவால. நல்ல சந்தோஷமா சொல்லுவோமா? இயேசுவால எல்லாம் ஆகும். இயேசுவால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில எல்லாம் நடக்கும். புயல் காற்று ஓயும். கண் பார்வை இல்லாதவர்கள் பார்வை பெறுவார்கள். இறந்தவள் உயிர் பெற்று எழுவாள். மீனின் வாயில காசு வரும். கழுத பேசும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். பாடுவோமா? உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். சந்தோஷமா? உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. வார்த்தையா புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் வார்த்தையா புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் பார்வையா திரும்பினார் பேதுரு. உந்தன் பார்வையா திரும்பினார் பேதுரு. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். சொல்லுமா? உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. தபித்தாள் மரித்தாள், ஜெபத்தால் உயிர்த்தாள். தபித்தாள் மரித்தாள், ஜெபத்தால் உயிர்த்தாள். திமிர்வாத இணையா சுக
நடந்தார். திமிர்வாத ஐனேயா சுகமாகி நடந்தார். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. சொல்லுவோமா, பாடுவோமா? கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. வாயிலே காசு வந்ததே, மீனின் வாயிலே காசு வந்ததே. கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே, கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. பாடுவோமா? கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இயேசு ஆண்டவர் இருதய ஆண்டவராக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, இருதய ஆண்டவரின் மகிமைக்குரிய ஒரு நாள். இயேசுவின் திவ்ய திரு இருதயத்திற்கு நம்மையும் நமது குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கும் ஒரு இனிமையான நாள் இந்த வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய இதயத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்வோம். நாம் இப்பொழுது தொடர்ந்து மார்கரெட் மரியம்மாளுக்கு இயேசு ஆண்டவர் காட்சி கொடுத்த நிகழ்வை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அதில் இயேசு மார்கரெட் மரியம்மாவிடம் 12 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். 12 வாக்குறுதிகள். அந்த 12 வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் முதல் வெள்ளிக்கிழமையில் திருப்பலி கண்டு நன்மை எடுக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் முதல் வெள்ளிக்கிழமையில் திருப்பலி கண்டு நன்மை எடுக்கிறார்களோ அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதை நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த வாக்குறுதியை பெற்றுக்கொண்ட அந்த மார்கரெட் மரியம்மாள் அவருடைய உடல் இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறதல்லவா? அப்போ இது ஒரு சாட்சியம். நம்புகிறேன். அவருடைய அந்த வெள்ளிக்கிழமையிலே, முதல் வெள்ளிக்கிழமையில் அவருடைய அந்த அன்புமிக்க பிரசன்னம் செயலாற்றுவதை இயேசு இங்கு வெளிப்படுத்துகிறார். முதல் வெள்ளிக்கிழமையில் திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்கிறவர்கள், திருப்பலி கண்டு திவ்ய நற்கருணை பெறுகிறவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை தேடி ஓடுகிறோம். தடைகள் நீங்க வேண்டும் என்று ஓடுகிறோம். நம்முடைய துன்பங்கள் மாற வேண்டும் என்று ஓடுகிறோம். இதைவிட உங்களுக்கு என்ன வேண்டும்? அவர் கொடுத்த வாக்குறுதி
அதை பெற்றுக்கொண்ட புண்ணியவதி மார்க்ரெட் மரியம்மாள், இதைவிட உங்களுக்கு சாட்சியம் வேண்டுமா? இந்த இயேசுவிடம் வாருங்கள். இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே இந்த இயேசுவிடம் வாருங்கள். திருப்பலி கண்டு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு பூசை எழுதி வைங்க. குடும்பமாக சென்று திருப்பலி கண்டு தீவனற்கனை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் அன்பு இருதயத்தின் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். என் அன்பு மக்களே, இயேசு ஆண்டவர் உங்களை தொடுவார். இந்த தலை வெள்ளிக்கிழமையில் அவர் கொடுத்த வாக்குறுதியின் பெயரிலே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். 9 முதல் வெள்ளிக்கிழமையை தொடர்ந்து 9 மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கும் காரியங்களை கொடுப்பேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நான் இதுவரை மக்களிடம் நீங்கள் இருதய ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஜெபியுங்கள், விரதமிருந்து ஒரு பூசை கண்டு நன்மையிடுங்க அப்படின்னு சொன்ன காரியங்கள் 3 மாதத்திலேயே நடைபெற்றிருக்கிறது. 9 மாதங்கள் அல்ல, 3 மாதத்திலேயே நிறைய பேருக்கு தடைகள் நீங்கி இருக்கிறது. அவர்கள் ஜெபித்த காரியங்களை இயேசு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த இருதய ஆண்டவருடைய அன்பை சுவைத்து கொள்ளுங்கள். இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே அவரை நினைத்து ஜெபியுங்கள். இயேசுவின் திரு இருதயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Praise the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். என் அன்புக்குரியவர்களே, நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூடவே இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகள், பலவிதமான உலகத்தின் உபத்திரவங்கள், கடவுளுடைய கரத்தை விட்டு நாம் தவறிவிட்டோமோ, நம்முடைய வாழ்க்கை அழிவுக்குரியதாக மாறிவிட்டதோ என்று கலங்கி தவிக்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே வேதனையின் மத்தியில் இருக்கலாம், கடன் பாரங்களின் மத்தியில் இருக்கலாம், சில கஷ்டங்களால் துயரங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு மனதிலே அதிகமான பாரத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறார். நீங்கள் இருக்கும் சூழ்நிலையில் அவர் உங்களை சந்திக்கிறார். வியாதிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். ஆண்டவர் கூறுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னை என் நீதியின் வலக்கரத்தில் நான் உன்னை தாங்குவேன். உலகம் உறவுகள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தாங்குகிறார். எனக்கு பிரியமான அன்பு உறவுகளே, இந்த நாளிலே தேவாதி தேவனுடைய கரம் உங்களை தாங்குகிறது. உள்ளத்தில் உறுதியாய் சொல்லுங்கள், ஆண்டவரே, உடைய நீதியின் வலக்கரத்தால் நீர் என்னை தாங்குகிறீர். தாங்குகிறீர். தாங்கும் கரம் எல்லா தீமையிலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் வாழ்வுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நீதியின் வலக்கரத்தால் நீர் தாங்குவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதனைகளும் பாரங்களும் வாழ்க்கையில ஏமாற்றங்களும் வரும் பொழுது, ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விட்டீரோ என்று நாங்கள் புலம்பி தவிக்கிறோம், அழுது புலம்புகிறோம். ஆனால் நீர் எங்களை கைவிடுவதே இல்லை. நீர் எங்கள் மீது மனம் இறங்குகிறீர். உம்முடைய மனதுருக்கத்தின் வல்லமை இப்பொழுதும் பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக. கடன் பாரங்களால், பொருளாதார நஷ்டங்களால், வேலை இழப்புகளால், குடும்பத்திலே உறவுகள் மத்தியிலே
பல விதத்தில் துயரத்தோடு வருந்துகிறவர்களுக்கு நீரே பலனளிப்பீரா, நீரே இவர்களுக்கு ஆறுதல் அளிப்பீரா. என் மகனே, என் மகளே, உன்னை என் நீதியின் வலக்கரத்தில் நான் தாங்குகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரை நீர் தாங்கிக் கொள்ளும். தீமைகள், நோய் நொடிகள், வாதைகள், இழப்புகள் இவர்களை நெருங்காதபடி நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இன்று இவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாத பாதைகளும் திறக்கப்படுவதாக உமது கரமே எங்களை பாதுகாக்கட்டும். உமது கரமே எங்களை வலிமையடைய செய்யட்டும். உமது கரமே எல்லாவற்றிற்கும் மேலான ஆசீர்வாதங்களை எங்கள் மீது பொழியட்டும். அப்பா, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். எசையா 41:10 படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய திருப்பாடல்கள். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவரது நன்மைகள் எதையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார். எங்கள் மருத்துவராகவும் மீட்பராகவும் இருக்கின்ற இறைவா, இந்த புதிய மே மாத காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இரவு முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தை தந்து எமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் புத்துயிர் அளித்த உமது பேரன்பிற்காக உம்மை போற்றுகிறோம். எத்தனையோ பேர் நோயின் பிடியிலும் மனவேதனையிலும் இந்த பொழுதை தொடங்க நீர் எங்களுக்கு சுவாசத்தையும் நல்வாழ்வையும் இலவசமாய் அளித்திருக்கிறீர். உமது படைப்பின் மாட்சிக்காகவும் எமது வாழ்வில் நீர் புரியும் புதுமைகளுக்காகவும் உம்மை புகழ்ந்து ஆராதிக்கிறோம். உயிரளிக்கும் இறைவா, இன்று எமது உடலையும் உள்ளத்தையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்று நாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு வேளையும் சோர்வின்றி நடைபெற எமக்கு தெய்வீக ஆற்றலை தந்தருளும். தேவையற்ற கவலைகளும் மன அழுத்தங்களும் எமது அமைதியை குலைக்காதபடி உமது விண்ணக அமைதியால் எமது இதயங்களை நிரப்பும். உலகம் தரும் அமைதி போன்றல்ல, நானே உங்களுக்கு அமைதியை தருகிறேன் என்று சொன்னவரே, இன்று நாள் முழுவதும் எமது இல்லங்களிலும் பணியிடங்களிலும் உமது அமைதி ததும்பச் செய்யும். இரக்கமுள்ள தந்தையே, இன்று மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் உடல்நலம் குன்றி வேதனையில் இருப்பவர்களுக்காக மன்றாடுகிறோம். உமது குணமளிக்கும் கரத்தை அவர்கள் மீது நீட்டி அவர்களுக்கு பூரண நலனை தந்தருளும். குறிப்பாக தீராத வியாதிகளால் அவதிப்படுபவர்களுக்கு மன உறுதியையும் நம்பிக்கையையும் தாரும். மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகளை பராமரிப்பவர்கள் அனைவருக்கும் அன்பையும் பொறுமையையும் ஆசியாகத் தாரும். முதியவர்களின் தளர்ச்சியில் நீர் அவர்களுக்கு ஊன்றுகோலாக இரும். எம் சமூகத்தில் உள்ள அனைவரும் சத்தான உணவும் சுகாதாரமான வாழ்வும் பெற வழிகாட்டும். ஆண்டவரே, இந்த நாள் முடியும் வரை உமது கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். ஆபத்துக்கள், விபத்துக்கள் மற்றும் தொற்று நோய்களின் பிடியிலிருந்து எங்களை காத்தருளும். நாங்கள் உண்ணும் உணவும் குடிக்கும் நீரும் எமக்கு ஆரோக்கியத்தை தரட்டும். எமது பேச்சிலும் செயலிலும்
பிறரை உற்சாகப்படுத்தும் பண்பு வளர அருள் புரியும். போலித்தனம் இல்லாத அன்பை எங்கள் இதயங்களில் விதைத்து ஏமாற்றம் இல்லாத வாழ்வை எங்களுக்கு தந்தருளும். இயேசு, மரி, சூசை, என் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் என் முழு வாழ்வையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். உமது பாதுகாவலில் நான் எப்போதும் இளைப்பாறச் செய்யும். ஆமேன்.